Hi friends, welcome back to our channel. நீங்க நம்மளோட சேனலுக்கு புதுசுனா சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல்ங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனோட வரும். பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. இன்னைக்கு நான் உங்ககிட்ட ஒரு புதிய வீடியோவோட வந்திருக்கிறேன். என்ன வீடியோன்னு தானே பார்க்குறீங்க. இந்தியன் நான் மாடுலார் கிச்சன் எப்படி இருக்கும், அதில் நாங்கள் எப்படி அரேஞ்ச் பண்ணி வச்சுருக்குறோங்கிறத இந்த வீடியோவில் நான் உங்ககிட்ட காணிக்க போகிறேன். இதில் நிறைய டிப்ஸ் இருக்கும், நிறைய யூஸ்ஃபுல்லானது இருக்கும். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். எங்களோட கிச்சன் பார்த்தீங்கன்னா ஒரு 10க்கு 8 சைஸில் தான் இருக்குது. இது ஃபுல் அண்ட் ஃபுல் இந்தியன் நான் மாடுலார் கிச்சன் தான். நாங்கள் ஷெல்ஃப் மட்டும்தான் வச்சுருக்கிறோமே ஒழிய கபோர்ட் செட் பண்ணிட்டு இல்லை. நாங்கள் இதை எப்படி அரேஞ்ச் பண்ணுறோம், எப்படி இதில் எல்லாம் ஸ்டோர் பண்ணி வச்சுட்டுருக்குறோங்கிறத வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். இங்கே பார்த்தீங்கன்னா 3 ஷெல்ஃப் இருக்குது. அதில் ஃபஸ்ட்டு கீழத்த ஷெல்ஃபில் ஹாட் பாக்ஸ் வச்சுருக்குறோம். இட்லி துணியை ஹாட் பாக்ஸ் மேலேயே வச்சுருந்தோம்னா நம்ம இட்லி சுடும்போது தேட வேண்டாம். அதனால் ஹாட் பாக்ஸ் இங்கே வச்சுருக்குறோம். அதுக்கு மேலே ஒரே ஒரு பாத்திரம் மட்டும் வச்சுருக்குறோம். அவ்வளோதான் இந்த ஷெல்ஃபில். ஏன்னா இது சின்ன ஷெல்ஃபுங்கிறதுனால ஒரு சின்ன சின்ன சாதனம் தான் வைக்க முடியும். அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா நாங்கள் ரேராக யூஸ் பண்ணுற செம்பு, அதுக்கப்புறம் டம்ளர் இதெல்லாம் வச்சுருக்குறோம். அப்படியே இந்த சைடு கீழே பார்க்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா நாங்கள் எப்போவுமே யூஸ் பண்ணுற சின்ன சின்ன பாத்திரம், அதுக்கப்புறம் செம்பு, நாங்கள் ரெகுலராக யூஸ் பண்ணுற டம்ளர், இந்த ஷெல்ஃபில் இவ்வளோ தான் வச்சுருக்குறோம். செகண்டில் பார்த்தீங்கன்னா இது ஒரு நான்ஸ்டிக் பேனு, ஆப்பக்கல் தான். இது நாங்கள் ரெகுலராக யூஸ் பண்ணுற வெசல் தான், அதனால் அதையும் இங்கே வச்சுருக்குறோம். இது ஒரு உருளி வச்சுருக்குறோம். அதுக்கப்புறம் 2 பாத்திரம் வச்சுருக்குறோம். இந்த பிளேட் கீழே வைக்க முடியாது, அதனால் இந்த இடத்துல வச்சுருக்குறோம். இந்த பாத்திரமெல்லாம் நாங்கள் ரெகுலராகவே யூஸ் பண்ணுறது, அதனால் இங்கே வச்சுருக்குறோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த சைடில் ரெகுலராக யூஸ் பண்ணுற பிளேட்ஸ் வச்சுருக்குறோம். அதுக்கப்புறம் பொரியலெல்லாம் வைக்கிறதுக்குள்ள சின்ன சின்ன பிளேட்ஸ் இங்கே வச்சுருக்குறோம். அதுக்கப்புறம் செகண்ட் ஷெல்ஃபில் கடாய் எல்லா விதமான கடாய், எல்லா சைஸ்லேயுமே கடாய் வச்சுருக்குறோம். அந்த சைடு பார்த்தீங்கன்னா பாலெல்லாம் வைக்கிறதுக்கு வேண்டி ஒரு பாத்திரம் வச்சுருக்குறோம். மேலே பார்த்தீங்கன்னா இதெல்லாமே நாங்கள் ரெகுலராக யூஸ் பண்ணுற பாத்திரம் தான், அதனால தான் இந்த ஷெல்ஃபில் அடுக்கி வச்சுருக்குறோம். ஷெல்ஃபுக்கும் இந்த சைடு சிங்க்குக்கும் மேலே கரண்டி எல்லாம் ஸ்டோர் பண்ணுறதுக்கு, ஸ்பூனெல்லாம் வைக்கிறதுக்கு இந்த ஸ்டீலில் இது ஸ்டீல் ஸ்டோரேஜர் வாங்கி வச்சுருக்குறோம். இதில் தான் எல்லாமே பிளேட், சின்ன சின்ன சாப்பாடு வடிக்கிற அந்த தட்டு, கரண்டி, ஸ்பூனு இதெல்லாமே இங்கே தான் வச்சுருக்குறோம். ஆல் ஓவராக இந்த ஷெல்ஃப் பார்த்தீங்கன்னா இப்படி தான் இருக்குது. நீங்கள் இப்போ பார்த்த ஷெல்ஃப் நாங்கள் ரெகுலராக யூஸ் பண்ணுற வெஷல்ஸ் எல்லாம் வைக்கிற ஷெல்ஃபு தான். இனியொரு ஷெல்ஃப் பார்த்தீங்கன்னா இது எங்களோட கவுண்டர் டாப் எல் ஷேப்பில் இருக்கும். அதனால நடுவில் இருக்கிறது கேஸ் ஸ்டவ் வச்சுருப்போம். கேஸ் ஸ்டவோட அந்த சைடு வெஷல்ஸ் எல்லாம் ஒரு ஷெல்ஃபில் வச்சுருப்போம். இந்த சைடு பார்த்தீங்கன்னா க்ரோசரிஸ் எல்லாம் எப்போ யூஸ் பண்ணுறத பாக்ஸஸில் போட்டு வச்சுருப்போம். அதை வாங்க பார்க்கலாம். இது பார்த்தீங்கன்னா மேலே இருக்கிற ஷெல்ஃபு. அதில் நாங்கள் ரேராக யூஸ் பண்ணுற பெரிய பெரிய பாத்திரமெல்லாம் வச்சுருக்குறோம். அதுக்கப்புறம் நாங்கள் இந்த பாத்திரமெல்லாம், இந்த குக்கர் பார்த்தீங்கன்னா இதில் விசில் கரெக்டாக வர்றதில்லை. அதனால கேக்கு செய்கிறதுக்கு மட்டும் இந்த குக்கர் யூஸ் பண்ணிக்குவேன். அந்த பாத்திரம் ரேராக தான் யூஸ் பண்ணுவோம். அது மட்டும் இல்லாமல் இந்த பாட்டில் சும்மா அங்கே வச்சுருக்குறோம். இந்த ஷெல்ஃபில் ஒன்றும் இல்லை, 2 ஆயில் பாட்டிலும் வரமிளகாய் மட்டும்தான் வச்சுருக்குறோம். இந்த ஷெல்ஃபில் பார்த்தீங்கன்னா இந்த நேந்திர சிப்ஸ் செய்யறதுக்குள்ள கட்டை வச்சுருக்குறோம். அப்படியே கீழே வந்தீங்கன்னா நாங்கள் இந்த ஜார் அதிகமாக யூஸ் பண்ண மாட்டோம்.
இது வந்து பெரிய ஜாருனால இது அதிகமாக யூஸ் பண்ணாதனால இந்த சைடு வச்சுருக்குறோம். பின்ன ஒரு மேட்ச் பாக்ஸ் வச்சுருக்குறோம். அப்படியே கீழே பார்த்தோம்னா ஊறுகாயும் இட்லி பொடியும் வச்சுருக்குறோம். அதுக்கப்புறம் இந்த சைடு ஃபுல்லாகவே க்ராசரிஸ் தான். எல்லா பாக்ஸ்லையுமே கடுகு, ஜீரகம், குருமிளகு, மிளகாய்த்தூள் இப்படி எல்லாமே இந்த இடத்துல ஸ்டோர் பண்ணி வச்சுருக்குறோம். பேலன்ஸ் உள்ளதெல்லாம் இந்த இடத்துலையும் ஸ்டோர் பண்ணியிருக்கிறோம். இந்த சைடு பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே ஸ்பைசஸ் தான் போட்டு வச்சுருக்குறோம். பட்டை, கிராம்பு, ஏலக்காய், அன்னாச்சிப்பூ, அதுக்கப்புறம் பிரிஞ்சி இலை, இது மாதிரி உள்ளதெல்லாம் இந்த இடத்துல வச்சுட்டு இந்த இடத்துல வந்துட்டு மசாலாஸ் எல்லாம் நம்ம இப்போ பேக்கெட் மசாலாவெல்லாம் வாங்கினோம் அதெல்லாம் இங்கே வந்து ஸ்டோர் பண்ணிக்குவோம். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா சுகர் போடுறதுக்கு ஒரு டப்பா வச்சுருக்குறோம். அதுக்கப்புறம் டீ தூளுக்கு ஒரு பாக்ஸு, காஃபி பொடிக்கு ஒரு பாக்ஸு. அதுக்கப்புறம் இந்த சுகர் வந்து எக்ஸ்ட்ரா இருக்குதுன்னு அம்மா அப்படியே கவரில் வச்சுருக்குறாங்க. அதுக்கப்புறம் வெண்ணிலா எசன்ஸு, இது வந்து சோடா உப்பு, இது குருமிளகு சீரகத்தூள், பெருங்காயத்தூள், இதெல்லாமே இங்கே ஸ்டோர் பண்ணி வச்சுருக்குறோம். இவ்வளோ தான் எங்களோட ஷெல்ஃபு. இதை ஃபுல்லாக பாருங்கள். இந்த சைடு இருக்கிற ஷெல்ஃபு இப்படி தான் இருக்கும். ஆல் ஓவராக எங்களோட கிச்சன் வந்து இப்படி தான் இருக்கும். கண்டிப்பாக வீடியோவை ஃபுல்லாக பார்த்துருப்பீங்கன்னு நம்புகிறேன். இது பார்த்தீங்கன்னா ஒரு மினி கிச்சன் டூர் மாதிரி ஆயிடுச்சு. இனி பேலன்ஸ் வந்துட்டு எங்களுக்கு இன்னொரு ஷெல்ஃப் இருக்குது. உங்களுக்கு கிச்சன் டூர் ஃபுல்லாக வேணும்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நான் ஃப்யூச்சரில் அப்டேட் பண்ணுறேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதுலேருந்து சின்ன சின்ன ஏதாவது டிப்ஸ் வந்து கிடைச்சிருக்கும். நீங்களும் அதை யூஸ் பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நாளை இன்னொரு புதிய வீடியோவுடன் நான் உங்களை சந்திக்கிறேன். பாய்.